ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது ரியல் நியூஸ் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பிக் பாஸ் சீசன் 2 இன்னைக்கு எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கமல் சாரோட இன்ட்ரோ செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் ஸ்டார்ட் பண்ண விஷயம், அவர் சொன்ன வார்த்தை எல்லாமே உண்மைன்னே சொல்லலாம். உண்மையாகவே எஜமானர்கள் யார் அப்படின்னு மக்களாகிய நாம தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இந்த வாரம் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஷார்ட்டாக ரீகால் பண்ணுறாரு. அதில் யார் என்ன பண்ணுறா அப்படின்னு தெரியுது. அது மாதிரி பிக் பாஸ் ஷோவில் இங்கிலீஷில் பேசக்கூடாது அப்படின்னு சில பார்வையாளர்கள் வந்து சொல்கிறாங்க. அது மாதிரி ரொம்ப ஃபேக்காக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பிக் பாஸ் போர் அடிக்குது அப்படின்னு கமல் சாரே சொல்கிறாரு. ஏன்னு கேட்டால் டாஸ்க் வந்து கொடுத்ததை செய்ய மாட்டேங்கிறாங்க, அதை தவிர மற்ற எல்லாமே செய்கிறாங்க அப்படின்னு வாதத்தை முன்வைக்கிறாரு. அடுத்ததாக நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு சில பார்வையாளர்கள் வந்து அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு கமல் சார் என்ன சொல்கிறாருன்னா, எந்த விஷயத்த வந்து நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்த செய்யும்போது அதோட வழி தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த டேல என்ன நடந்துச்சு பார்க்கலாம் அப்படின்னு கமல் சார் சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஜனனியை ஜட்ஜ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக கமல் சார் வந்து பாலாஜி கிட்ட ஏன் நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுனீங்க அப்படின்னு கேட்பாரு அப்படின்னு. அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அது மாதிரி ஆனந்த் சார் வந்து ஃபீல் பண்ணுறது ரொம்பவே சேடாக இருந்துச்சு. எனக்கே ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் எவ்வளோ தான் ஆடி பாடி என்ஜாய் பண்ணாலும் கடைசியாக போக போகிறது மேலே தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஃபீல் பண்ண விதம், அது மாதிரி எல்லாரும் அவங்களோட கேரியருக்காக தான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன விதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக மும்தாஜ் சென்ட்ராயன் ஃபைட் வருது. ஏன்னா ஊறுகாயை வந்து சென்ட்ராயன் வந்து மும்தாஜ் மேலே கொட்டிடுறாங்க. உடனே சென்ட்ராயன் வந்து சாரி கேட்குறாரு. ஆனால் மும்தாஜ் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து மும்தாஜ் போய் சென்ட்ராயன் கிட்ட சாரி கேட்குறாங்க. எதனாலனா, இந்த ட்ரெஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியானது, அதனால தான் கோவப்பட்டேன், சாரி சென்ட்ராயன் அப்படின்னு சொல்லிட்டு மும்தாஜே போய் கேட்குறாங்க. அடுத்ததாக கண்டிப்பாக இந்த சண்டை வந்து பாசிட்டிவாக முடிஞ்சது, ரொம்பவே ஹேட்ஸ் ஆஃப். அடுத்ததாக நம்ம வைஷ்ணவி வந்து டபுள் கேம் ஆடுறாங்க அப்படின்னு எல்லா கண்டஸ்டன்ஸும் பேசுகிறாங்க. அப்போ ஜனனியர் சொல்கிறாங்க, அவங்க இப்படியும் பேசுகிறாங்க அப்படியும் பேசுகிறாங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் தெரியும், பார்வையாளராக எல்லாருக்குமே தெரியும் அவங்க டபுள் கேம் ஆடுறது. அது மாதிரி சென்ட்ராயன் வந்து இங்கிலீஷ் பேசுகிறாரு கமல் சார் கிட்ட. அது செம்ம ஃபன்னியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அடுத்து உரைப்படம் அப்படிங்கிற டாப்பிக்கை எல்லாரோட படமும் காமிக்கிறாங்க டிஸ்பிளேல. மகத் வந்து ஐஸ்வர்யாவுக்கு ஊட்டி விடுறது, பொன்னம்பலம் டான்ஸ் ஆடினது, இப்படி நிறைய விஷயம் காமிச்சாரு. இதில் ரொம்ப ஃபன்னாக இருந்தது என்னென்னா, பொன்னம்பலம் டான்ஸ் ஆடினது தான். அதை திருப்பியும் கமல் சார் ஆட சொல்கிறாரு. அவர் ஆடி காமிக்கிறது, அந்த போர்ஷனை வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அடுத்து மகத், ஷாரிக், ஐஸ்வர்யா அவங்களோட குறும்படம் பார்த்து அவங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டாரு நம்ம கமல் சார். அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மகத்தெல்லாம் சும்மா உளர்றேன், என்ன பண்ணுறதுனே அப்படின்னு தெரியல, அவனுக்கு எதை சமாளிக்கிறது அப்படிங்கிறது தெரியல. இதில் பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. அடுத்ததாக யார் ஃபேக் அப்படின்னு கமல் சார் கேட்குறாரு. இதில் பார்வையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறையா பேர் முகத்திரையோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எனக்கு தெரிஞ்சு பொன்னம்பலம், சென்ட்ராயன், ஆனந்த் இவங்க உண்மையாகவே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். அது மாதிரி பொன்னம்பலம் யார் ஃபேக்காக இருக்காங்க அப்படின்னு டேரெக்டாக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சாரியும் கேட்டுக்கிறாரு. அது மாதிரி கமல் சார் சொல்கிறாரு, நீங்கள் ஐஸ்வர்யா கிட்டையும் யாஷிகா கிட்டையும் சாரி கேட்டது வந்து ஒரு நல்ல விஷயம், அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னேன். பொன்னம்பலம் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்ததாக மும்தாஜுக்கும் கமல் சாருக்கும் ஒரு கான்வர்சேஷன் போச்சு. நீங்கள் ஏன் மைக்கை கலட்டி வச்சுட்டு போனீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஏதோ சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மும்தாஜ் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மறுக்கிறாங்க. அப்புறம் பேச அதுக்கப்புறம் சாரி கேட்குற அளவுக்கு போயிட்டாங்க. கமல் சார்கிட்ட வந்து பேசி ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அவர் வந்து ஒரு காம்படிஷனாக தான் பார்க்குறாரு. பட் மும்தாஜ் வந்து கொஞ்சம் சீரியஸாக அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து ஒரு குறும்படம் போட்டு காட்டுறாரு. நித்யா, பாலாஜி இவங்களை பற்றி தான் ஹைலைட்டு. இதை வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். பாலாஜியோட ஃபேஸை வந்து கிழிச்சிட்டாருன்னே சொல்லலாம். இவர் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு குறும்படத்தை போட்டு காமிச்சோன்னே பாலாஜி ரொம்பவே ஷட்டாப் ஆயிட்டாரு. இவருக்கு வந்து ஃபேஸை கிழிச்சிட்டாருன்னே சொல்லலாம். அடுத்ததாக எலிமினேஷனில் பொன்னம்பலம் தப்பிச்சிட்டாரு. நாளைக்கு ஷோவில் யாருன்னு சொல்லுவாங்க. இதோட இந்த ஷோ முடியுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இந்த வாரம் எலிமினேஷனில் யார் போவா அப்படிங்கிறத உங்களோட கருத்தை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.